வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலு சொன்னாமா, உங்க வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்தேன்னு. அதுல இருந்து என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஒரே தவிப்பா இருக்குமா. அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு நான் யோசிக்காத நாளே இல்லை. என் பேத்திய பார்க்கணும்னு கூட நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ பிறந்தப்பவே நான் வந்து பார்த்திருக்கணும். ஆனா எனக்கு தான் பார்க்கற கொடுப்படியே இல்லாம போயிடுச்சு. இப்ப வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ஏன் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். உங்களை யாரும் தடுக்க போறது இல்ல. உங்களோட பொண்ணையும் பேத்தியும் பாக்குறதுக்கு உங்களுக்கு யாரோட பெர்மிஷன் வேணும்? யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அப்படி இல்லம்மா, அம்மா அன்னைக்கே போய் பார்க்கலான்னு தான் சொன்னாங்க. பாலுதான் சொன்னா மாப்பிள்ளை இன்னும் எங்க மேல கோவமா தான் இருக்காருன்னு. அதனாலதான் நாங்க யாரும் வரலமா. அவர் இன்னும் பழசெல்லாம் மறக்கல போல. என்ன பண்றது, நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. நாங்க மாப்பிள்ளைய அவமானப்படுத்தணும்னு அப்படி பேசல. தனத்து மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பேசணும். ஆனா நாங்க அப்படி பேசியிருக்க கூடாதுதான். கோவத்துல வார்த்தை வளர்ந்து 2 பக்கமும் வாக்குவாதம் அதிகமாயிடுச்சு. கடைசியில என் பொண்ணை இத்தனை வருஷம் பிரிஞ்சிருக்க வேண்டியது ஆயிடுச்சு. நடந்ததெல்லாம் விடுங்க. அத பத்தி இப்ப பேசுறதால எதுவுமே மாற போறதில்ல. சூழ்நிலைதான் என்னென்னமோ ஆயிடுச்சு. என் அண்ணன் மூர்த்திக்கு கோவம்னு சொல்றதை விட வருத்தம் தான் அதிகமா இருக்கு. சம்பந்தி குடும்பம் நீங்க சபையில அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்கன்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். அந்த கோவத்துல பாலு வந்தப்ப கூட கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் இருந்தான். அவன் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் நார்மலா தான் இருந்தான். அதுக்காக மூர்த்தி கோவப்படுவான், அண்ணி கோவப்படுவாங்கன்னு யோசிச்சு நீங்க எப்படி ஒதுங்கியே இருந்தா கடைசி வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து பாருங்க. நீங்க எப்படி உங்க பொண்ணை பிரிஞ்சு இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி பெத்த அம்மா, கூட பிறந்த அண்ணன், தம்பின்னு உங்க எல்லாரையும் பிரிஞ்சு அண்ணியும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி, பொங்கல்னு நல்ல நாள் வரும்போதெல்லாம் நம்ம அம்மா, அண்ணன், தம்பின்னு எல்லாரும் நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அவங்களும் ஏங்கி இருப்பாங்க. அவங்க வார்த்தையா சொல்லலனாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் புகுந்த வீட்டுல நாங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாலும் அவங்க பிறந்த வீட்டு குடும்பத்து மேல எல்லா பொண்ணுங்களுக்கும் தனி பாசம் இருக்கதானே செய்யும். நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. ஆனா மாப்பிள்ள மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவர் எங்களை பார்த்தா எப்படி நடந்து பாருன்னு தெரியலையே. இதையே யோசிச்சுட்டு இருந்தா எதுவுமே நடக்காதுல்ல. நேர்ல வந்து பேசுறீங்கன்னா அவங்களோட கோவமும் குறையும். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அத்தை அம்மா, அண்ணே, அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வீட்டுக்கு போய் பேசுங்களேன். டேய், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. என்னென்ன புரியாது? அக்கா பாவுன, நாமெல்லாம் இத்தனை பேர் இருந்தோம். பிறந்த வீடு சொந்தமே இல்லாத மாதிரி அக்கா அங்க இருக்காங்க. என்ன விட அக்கா மேல தங்கச்சி தங்கச்சின்னு நீ தானே பாசமா இருப்ப. அம்மா எத்தனை நாள் அக்காவை பார்க்க முடியலன்னு என்கிட்ட புலம்பிருக்காங்க தெரியுமா. அக்கா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. போய் பார்த்துட்டு வாங்க. அன்னைக்கு என்ன பார்க்கும்போது கூட அக்கா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா. கண்டிப்பா அவங்கள பார்த்துட்டு வந்தத உங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்களா எப்ப வருவீங்கன்னு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டு வாங்கண்ணே. சரிடா, கொஞ்ச நாள் போட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருவோம். அது என்னண்ணே என்னைக்காவது ஒரு நாள்? இன்னைக்கே போயிட்டு வாங்க. டேய், உன்ன ஹாஸ்பிட்டல் விட்டு எப்படா போறது? அண்ணே, எனக்கு ஒண்ணும் இல்லண்ணே. அதான் பசங்களா இருக்காங்கல்ல, அவனுங்க பாத்துப்பானுங்க. இல்ல, என் ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அவங்க கூட இருப்பாங்க. வீட்டுக்கு வாங்க.
கோபி, ஆ என் பொண்ணை பார்க்கணும்னு ஏக்கமா இருக்குடா. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். இனிமேல அவளை பிரிஞ்சு நாமள கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்டா. அத்தை, நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரிதான். கயல் சொல்றதுனால நாம அந்த வீட்டுக்கு போனா அவங்க எக்கு தப்பா ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா நம்ம என்னத்த பண்றது? அன்னைக்கு பாலுகிட்ட நடந்துகிட்ட மாதிரி தனத்தோட வீட்டுக்காரு நம்ம கிட்டயும் நடந்துகிட்டா என்னத்த பண்றது? இல்ல அப்படிலாம் எதுவுமே நடக்காது. வீடு தேடி வந்தவங்க கிட்ட கண்டிப்பா என் அண்ணன் அப்படிலாம் நடந்துக்க மாட்டான். நீங்க நம்பிக்கையோட வரலாம். அண்ணே இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, போயிட்டு வாங்கண்ணே. சரிடா, போயிட்டு வரோம். போதுமா? ம். ஏண்டி படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா இதுல தாமா எல்லாமே இருக்கு. என்ன இதுலதான் எல்லாம் இருக்கு? போமா. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு பால் போனும் கையும் தான். சரியா பிச்சிருவேன். இந்தா, எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அத்தை. இந்தாடா, மாப்பிள்ளை குடும்பம் வாங்க மாப்ள. ஏய், மாப்ள வந்து நிக்கிறாரு, காலை நீட்டிக்கிட்டு ஐயோ உட்கார்ந்திருக்க. சாரி மாம். மொதம் படிச்சிட்டு இருக்கால. இவ எங்க படிக்கிறா? சும்மா போனை பாத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. நீங்க உட்காருங்க மாப்ள. எந்திரடி. மாம்ஸ் தயவு செஞ்சு உட்காருங்க, இல்லனா இன்னும் டேமேஜ் பண்ணுவாங்க. சரி. ஏய், வா கையல். என்ன மூர்த்தி, கடைக்கு போல? இல்ல இன்னைக்கு வணிக சங்க மீட்டிங், அதான் லீவு. ஓ சரி சரி. அண்ணி, என்ன நீ இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சுதா? டியூட்டி முடியல, நான் தான் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன். பெர்மிஷன் போட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சுக்கா, என்ன விஷயம்? வேற என்ன, எல்லாம் என்ன பாக்கதான். அப்படிதானே கையல்? ம், ஆமா, நீங்க பண்ணிட்டு இருந்த வேலைக்கு நேர்ல பார்த்து 4 அடி கொடுக்கலான்னு வந்தேன். அடிக்கிற அளவுக்கு அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு? அண்ணன் பாவம்ல நீ. யாரு இவரா? உங்க அண்ணன் பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. மாப்ள அப்படி என்ன கையில் பண்ணாரு? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இல்ல ம், அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உங்களை. ஆ, மா, வீட்ல பால்லாம் இருக்கா? காஃபி குடிக்கிறியா? நான் போய் எடுத்துட்டு இல்ல இல்ல இல்ல, நான் எனக்கு கேக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. அதுக்கு கெஸ்டா? யாரு கையில? ம், எல்லாம் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எனக்கா? ஆ, உனக்குன்னா உனக்கு மட்டும் இல்ல, அன்னிக்கு எனக்குன்னு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். கை யாரு யாரு வந்து கை? கெஸ்ட்? இருங்க, வருவாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களே நேர்ல வருவாங்க, பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு கையல். கொஞ்சம் பொறுமையா இருமா. போய் பாலை காய்ச்சு போ. ம்.